கேரளாவைச் சேர்ந்த பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் நடிகர் திலீப் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய அக்யூஸ் நம்பர் 1லிருந்து 6 குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. ஸோ நடிகர் திலீப் வெர்சஸ் பிரபல நடிகையின் இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம், இந்த வழக்கில் இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படின்ற அந்த டைம் லைனை இந்த தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பிப்ரவரி 17, 2017 இரவு 9 மணி அளவில் கொச்சியில் வச்சு 6 பேர் கொண்ட கும்பலால் பிரபல நடிகை கடத்தப்படுறாங்க. காருக்குள்ள வச்சு 2 மணி நேரம் அவங்க பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த சம்பவத்தை அந்த நபர்கள் வீடியோ பதிவும் செய்திருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நடிகையின் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் மீது முதல்ல எந்த ஒரு பழியும் இல்லாத இருந்த நிலையில அதன் பிறகு அவரும் இதற்கு உடந்தையா இருந்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. ஸோ உடனே அந்த நடிகை நள்ளிரவு நேரத்திலேயே போய் இதை போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. பிப்ரவரி 18, 2017 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்களும் போலீசாரால பறிமுதல் செய்யப்படுது. அன்றே ஐஜி தினேஷ் கஷ்யப் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவும் இது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து கைது சம்பவங்களும் அரங்கேறுகின்றன. பிப்ரவரி 18 23, 2017 இந்த இடைப்பட்ட காலத்தில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட நடிகையின் அப்போதைய ஓட்டுநராக இருந்த மார்டின், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஓட்டுநராக இருந்த பல்சர் சுனி என்கிற சுனில்குமார், 7 பேர் மொத்தமாக கைது செய்யப்படுறாங்க 18 23 இதுல முதன்மை குற்றவாளியாக, முக்கிய குற்றவாளியாக பல்சர் சுனி என்கிற சுனில்குமார் கைது செய்யப்படுகிறார். ஸோ தொடர்ந்து ஜூன் 28, 2017 விசாரணை வளையத்திற்குள்ள நடிகர் திலீப் வருகிறார். ஏன்னா பல்சர் சுனி சிறையிலிருந்து நடிகர் திலீப்புக்கு எழுதிய ஒரு கடிதம் வெளியான உடனே அது பெரும் சர்ச்சையாக வெடிக்கிறது. ஸோ இந்த வழக்கில் இவரும் இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்படின்னு விசாரணை வளையத்திற்குள் வருகிறார். தொடர்ந்து ஜூலை 10 2017 நடிகர் திலீப் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டவுடனே இந்த கேரள மாநிலத்தில் சர்ச்சைத்தையும் பற்றிக்கொள்கிறது. அரசியல் தலைவர்களாக இதை பற்றி கமெண்ட் பண்ற அளவுக்கு விஷயம் சீரியஸா போக ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 15, 2017 விசாரணை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நடிகர் திலீப்பின் தாயார் முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அதற்கான நகர்வுகளும் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து நடிகர் திலீப்க்கு நடுவில் கொஞ்ச நாள் பரோலும் கிடைக்குது. அக்டோபர் 3, 2017 கடுமையான நிபந்தனைகளோட நடிகர் திலீப்பிற்கு ஜாமீனும் கிடைக்கிறது. ஸோ மொத்தமாக ஒரு 80 90 நாட்கள், 93 நாட்கள் என்ற அளவில் தான் அவருடைய சிறைவாசமும் இருந்திருக்கிறது. தொடர்ந்து நவம்பர் 15, 2017 முந்தைய வாக்குமூலங்களில் காணப்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக மீண்டும் நடிகர் திலீப்பிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா முதன்மை குற்றவாளியான பல்சர் சுனி சிறையில் இருக்கும்போது தன்னுடைய சக கைதியிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் வெளியான உடனே அது ஒரு வாக்குமூலமாக மாற கேஸ் மறுபடியும் திலீப்புக்கு எதிராக திரும்புது. நவம்பர் 22, 2017 துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் 8வது குற்றவாளியாக நடிகர் திலீப் சேர்க்கப்படுகிறார். அவர் தான் இது மொத்த கேஸையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இது பாலியல் துன்புறுத்தலை நடத்துவதற்கு பணம் கொடுத்து ஆளை செட் பண்ணதே இவர் தான் அப்படின்ற வாரியான